அண்மை செய்தி ஜனவரி 11ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். தற்போது ஜனவரி 11ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்குக்கான இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதிமுக ஒரு முக்கிய அறிவிப்பினை அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். அதாவது வருகின்ற 11ஆம் தேதி பிற்பகல் 3 மணி அளவில் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் சென்னையில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் என்று அந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக தனது கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்க நிலையில் பாஜக நேரடியாக களமிறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான அறிவிப்பு நாளைய தினத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து ஆலோசிப்பதற்காக மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கூட்டியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு தேர்தல் ஆணையத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்த நேரத்தில் போட்டியிடுவது சரியாக இருக்குமா என்றெல்லாம் குறித்து மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.